நிறுவனத்திற்கு எமக்கெல்லாம் வழிகாட்டி அன்போடு பண்பும் நிறைந்த பெருமாட்டி பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் தலைமை ஒருங்கிணைப்பாளர், இன்றைய விழா தலைவர், உங்கள் தலைமைக்கு தலை வணங்கி தலைமையுரை ஆற்ற வருமாறு மதிப்பிற்கும் பொட்டுதலுக்கு உரிய முனைவர் சா செல்விசேகர் அம்மா அவர்களை உங்கள் கர ஒளியுடன் வரவேற்பதில் பெருமை கொள்கின்றது பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம். போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாரதியின் பாதம் பணிந்து என் தாய் தமிழை வணங்கி தன்னம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு. அரண் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எதையும் வெல்லலாம். நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல மனிதர்களுடன் பழகி பாருங்கள், தேர்வுகளிலிருந்து தோல்விகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற பாவாணரின் சில வரிகள் தொட்டு இந்த பாரதி பாவாணர் செந்தமிழ் வானத்தின் நட்சத்திரங்களாய் மின்னும் அனைத்து கவி ஆளுமைகளையும் உறவுகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வாக்குப்படி அனைவரின் நல் எண்ணத்திலும் முயற்சியிலும் உருவானதே இந்நிகழ்வு. இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மு அம்சவேணி அம்மா அவர்களையும் திருவாளர் எஸ் ராஜசேகர ஐயா அவர்களையும் வரவேற்று மற்றும் இவ்விழாவில் நிறுவனர் இசக்கி தேவி அம்மா அவர்களையும் எஸ்தர் அம்மா செயலாளர் அவர்களையும் வரவேற்று வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். இந்நிகழ்வானது சிறுவர் 10 முதல் சிறுமியர் 24 பேர், ஆண் கருத்தார்கள் 71, பெண் கருத்தார்கள் 171, மொத்தம் ஜனவரி மாதம் தொடங்கி 17 நாட்களும், பிப்ரவரி 28 நாட்களும், மார்ச் மாதம் 31 நாட்களும், ஏப்ரல் 24 நாட்களும், மொத்தம் 100 நாட்கள் 242 கருத்தாளர்கள் தங்கள் கருத்துரைகளை வழங்கினர். கருத்துக்களை எல்லாம் சேகரித்து கருத்துக்கோவையாக வெளிவந்து மகிழ்ச்சி கொள்கின்றோம். இதற்கு அரும்பாடுபட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கருத்தரங்க தலைவர்கள், கருத்தாளர்கள் என அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். கடந்த 2 வருடங்களாக கரூரில் கவிச்சங்கமம், கவிப்பெருவிழா போன்ற இந்த வருடமும் தைத்தங்களில் தொடங்கிய இந்நிகழ்வு 100 நாட்கள் இணைய வழியில் நடைபெற்று இன்று நேரடி நிகழ்வாக களம் காண்கிறது. 3 வருடங்களாக விழா தலைவராக செயலாற்ற பொறுப்பை தந்த பாரதி பாவாணர் செந்தமிழ் வானத்தின் நிறுவனர், தூய தமிழ் பற்றாளர், மரபுப்பா பயிற்றுனர், முனைவர் பட்ட ஆய்வாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சோழராஜா ஐயா அவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். கடந்த வருடம் தமிழறிஞர்களோடு 100 நாட்கள் 193 கருத்தாளர்கள் முடிவுற்ற இந்த பயணம் இந்த வருடம் தமிழ் இலக்கியங்களோடு 100 நாட்கள் 242 கருத்தாளர்களோடு முடிவுற்றது என்று கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்லாது சாதனை படைப்பதும் நாங்கள்தான், படைத்த சாதனையை முறியடிப்பதும் நாங்கள்தான் என்று பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் பெருமை கொள்கிறது. படிக்கும் காலங்களில் மாணவர்களுக்கு பேராசிரியர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம், அதற்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது வாய்ப்புக்காக பலர் ஏங்கியதுண்டு. அப்படி அந்த ஏக்கங்களை எல்லாம் போக்கியது நம் பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம். நாம் எடுக்கும் தலைப்புகள் எப்போதும் பேசப்படும் பாடுபொருளாகவே இருக்க வேண்டும். அதற்கேற்றவே இந்த போன்ற வருடம் சென்ற வருடமும் தமிழ் அறிஞர்களோடு தலைப்புகள் மட்டுமல்லாது இந்த வருடம் தமிழ் இலக்கியங்களை பற்றிய தலைப்புகள் மிகவும் அருமையாக கொடுக்கப்பட்டது. அது மட்டுமன்றி அவ்வாறே தமிழ் அறிஞர்களும் இலக்கியங்களும் ஒரு நூலை பார்த்து தேடி பிடித்து படித்து தெரிந்து கொள்வது, கருத்துக்களின் வழி செவி வழி கேட்கும் செய்தியை விட ஒரு நூலில் 200 அறிஞர்களை பற்றிய 242 இலக்கியங்களை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய மாபெரும் உலக சாதனை நிகழ்வாக இந்நிகழ்வு இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதில் மிகவும் இந்த பாரதி பாவாணர் செந்தமிழ் வானத்துக்கு பெருமை சேர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஐயா அவர்கள் கடந்த 2 வருடங்களாக தலைப்புகளை தேடி செய்யக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்த பொழுது 1 மாத கால அவகாசத்தில் இந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்களை பற்றி தெரிந்து கொண்டது ஏராளம். அதற்காக ஐயா அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அறிஞர்களை பற்றியும் இலக்கியங்களை பற்றிய தலைப்புகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை என்னிடம் கொடுத்த பொழுது அதை படித்து தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக நான்
பெருமை அடைகின்றேன். அதற்கும் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொண்டுகின்றேன். அது மட்டுமல்லாது கடந்த ஆண்டு வெளிவந்த நிகரென கெல்வோம், சாய்ந்த தராசு, விண்ணை தொட்ட வள்ளுவமே இந்த ஆண்டு ஆக பாரதி பாவாணர் செந்தமிழ் வானத்தால் கடந்த 3 வருடங்களாக கவிதை தொகுப்பு நூல்களும் வெளிவந்துள்ளன. அது மட்டுமல்லாது கவிதை தொடங்குவதற்கும் கவிதை வழங்கிய கவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். எப்போதும் இந்த பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் தமிழ் அமைப்போடு இணைந்திருங்கள். இன்றும் இதனை போன்று பல சாதனைகளையும் படைப்போம். நாமே அதையும் முறியடிப்போம். நம்மை தவிர யாரும் இல்லை என வாக்கு கூறி நன்றி கூறுகின்றேன். அது மட்டுமல்லாது ஐயா அவர்கள் கடந்த 2 வருடங்களாக கடும் முயற்சியும் உழைப்பாலும் தங்களுடைய தலைப்புகளை தேர்ந்தெடுத்து நூல்களை தந்தார்கள். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உலக சாதனை நிகழ்வை சார்ந்த மரபுப்பா பயிற்றுனர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் மரபு பயிற்சியை ஏற்கும் பொழுது கருத்தாளர்கள் தங்களுடைய கவிதைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டு பாடம் கொடுப்பதும் அதை பிழை திருத்தம் செய்வதும் போன்ற பல பணிகளை செவ்வனை செய்து வருகின்றார். அதற்கு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த விழா சிறக்க 6 மாத காலங்களாக சரியான திட்டமிடல், நேர்த்தியான ஒருங்கிணைப்பு போன்ற பல நிகழ்வுகளை ஐயா தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு திட்டமிடலின் காரணமாக இவ்விழா இன்று மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாது நம்முடைய விழாவில் அதாவது பாரதி பாவாணர் செந்தமிழ் வானத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த கல்லூரியின் நிறுவனர் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதாவது கேட்டவுடன் இடம் கொடுத்து இடத்திற்கு மட்டுமல்லாது மற்ற அனைத்து சேவைகளையும் எங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்ததற்காக ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் இந்த உலக சாதனை நிகழ்த்தும் கருத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா. நன்றி.